மாவட்டம் பேரவூரணி அருகே ரெட்டவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணையா செல்வி தம்பதியினர். இவர்களின் மூத்த மகள் பாண்டி மீனா, இரண்டாவது மகள் பாண்டீஸ்வரி. கண்ணையா நுரையீரல் பாதிப்பாலும் செல்வி சிறுநீரக பாதிப்பாலும் அடுத்தடுத்து இறந்துள்ளனர். மிகவும் சேதமடைந்த கூரை வீட்டில் பாண்டி மீனா தனது தங்கையுடன் வசித்து வந்துள்ளார். இது குறித்து தற்போது பத்திரப்பதிவுத்துறை ஐஜியாகவும் முன்னாள் தஞ்சாவூர் கலெக்டராக இருந்த தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரை நேரில் சந்தித்து தான் வசிக்கும் வீட்டின் போட்டோவுடன் தனது நிலையை எடுத்துக் கூறி பாண்டி மீனா உதவி கோரியுள்ளார். இதன் பிறகு பாண்டி மீனாவின் வீட்டுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2.40 லட்சம் ரூபாயையும் தன் விருப்ப நிதியிலிருந்து 1.50 லட்சம் ரூபாயும் பேராவூரணி லைன்ஸ் கிளப் சார்பில் சுமார் 1.50 லட்சம் ரூபாய் என நிதியுதவி மூலம் வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்தார். மேலும் கடந்த 2022ஆம் ஆண்டு பாண்டி மீனாவின் வீட்டிற்கு சென்று தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் புதிய வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி பாண்டி மீனாவிடம் வீட்டை ஒப்படைத்தார். இதன் பிறகு பாண்டி மீனா மற்றும் அவரது சகோதரி பாண்டீஸ்வரி இருவரையும் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தனது மகள்கள் போல அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் பாண்டி மீனாவுக்கும் அபிமன்யு என்பவருக்கும் பேராவூரணியில் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தனது செலவில் திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்தியுள்ளார். மகளை நன்றாக பார்த்துக்கொள் என மணமகனிடம் கூறி அனைவரும் போட்டோ எடுத்துக்கொண்டு சென்றுள்ளனர். இவரின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த திருமண விழாவில் தன்னார்வலர்கள் மற்றும் பேராவூரணி லைன் சங்கத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர்.